எல்லாருக்கும் ஹாய். மீன் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் செய்கிற மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச்சுக்கிட்டலாம் விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மீன் தான் இப்போ நான் செய்ய போகிறேன். எனக்கு அந்த மீன் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அந்த மீனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ பீச்சுக்கிட்டலாம் போக முடியல, எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ நான் யோசித்தேன், எனக்கு அந்த மீன் சாப்பிடணும் போல தோணுச்சு. இப்போ மழை வேறு பெய்யுதுன்னா இந்த டைமில் நான் இந்த மீன் செஞ்சு சாப்பிடணுன்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் அந்த மீனை தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். மீனில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்னலாம் போட்டு பரட்டி ஊற வச்சுன்ட்டு சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. சில பேருக்கு தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு அந்த விழுதெல்லாம் போட்டு பரட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கேசரி பவுடர், ஒரு ஒயிட் கருவு பார்த்திங்கன்னா முட்டை, அந்த ஒயிட் கருவு முட்டை ஒரு முட்டையை அப்படியே ஊற்றியாச்சு. போட்டுட்டு இந்த நான் வந்து ஒரு 7 மீன் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 7 மீனுக்கு ஒரு முட்டையில் வெள்ளைக்கரு ஃபுல்லாக ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு அரை ஸ்பூன் போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்னதெல்லாம் போட்டு மொத்தமாக பரட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும். அது நல்லா ஊறினோடனே கொஞ்சம் நல்லா ரெட்டாக தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மொத்தமாக போட்டு பரட்டி வச்சுட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு அதுக்கப்புறம் எண்ணெய் ஹீட் ஆனவுடனே ஒவ்வொரு மீனாக வறுத்து எடுத்துருங்க. கேசரி பவுட்ரு போட்டுங்க. நல்லா 1 ஸ்பூன்னா 2 ஸ்பூன் போட்டுங்க. உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு போட்டுங்க. நல்லா ரெட்டு கலராக வாங்கி போட்டுங்க. வாவ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.